அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை சுகமாய் பாதுகாத்து அவரை முழு இருதயத்தோடும் துதிக்கும் மாதமாக நமக்கு தந்து இந்த புதிய செப்டம்பர் மாதத்தை ஜீவனோடு காணும்படியாக உதவி செய்தார். இந்த புதிய மாதம் முழுவதும் கர்த்தரை நாம் ஒவ்வொருவரும் புகழ்ந்து பாட வேண்டும். கர்த்தரை எப்படி பாட வேண்டும்? யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆம், நம்ம ஒவ்வொருவரும் நமக்கு எதிராய் வந்த செங்கடல் போன்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், நமக்கு எதிராக எழும்பின மனிதர்கள் எல்லாரையும் கர்த்தர் கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார் என்று அவரை விசுவாசித்து அவரை புகழ்ந்து பாட வேண்டும். நமக்கு எதிராய் செங்கடல் போன்ற எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், நமக்கு எதிராய் எவ்வளோ பெரிய மனிதர்கள் எழும்பினாலும் கர்த்தர் நம் கூட உண்டு. அவர் எப்படிப்பட்டவர்? அவரை எப்படி புகழ்ந்து பாட வேண்டும்? கர்த்தர் நம் பலன், நம் கீதவுமானவர். அவர் நம் ரட்சிப்பு. அவர் யுத்தத்தில் வல்லவர். அவர் வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். துதிகளில் பயப்படத்தக்கவர். அற்புதங்களை செய்கிறவர். இப்படிப்பட்ட தேவனைப் போல வேற யார் நம் கூட இருக்க வேண்டும்? அப்படிப்பட்ட கர்த்தரை இந்த மாதம் முழுவதும் நாம் புகழ்ந்து பாட வேண்டும். அப்படி அவரை நாம் பாடும்போது யாத்திராகமம் 34:10 பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவரை விசுவாசித்து கர்த்தரை புகழ்ந்து பாடுவோம். அவர் நம் கூட இருந்து இந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாப்பார், நம்மை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆமேன்.